ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாப்கார்ன் பையன். நம்ம இன்னைக்கு சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டான ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த எல்லா படமுமே நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல. எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஆனா எல்லா படத்தோட ஸ்டோரியும் டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மூவியோட சஜஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போட சூப்பரான மூவி லிஸ்ட்டை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் பிரைட். இந்த மூவி 2017ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க கூடவே மிஸ்டிக்கல் கிரியேச்சர்ஸும் ஒரே உலகத்துல ஒன்னா வாழ்றாங்க. மெயினா இந்த படத்துல காட்டுற கிரியேச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்க்ஸ் அப்புறம் எல்வ்ஸ். இந்த படம் ஸ்டார்டிங்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வேற யாரும் இல்ல, வில் ஸ்மித் தான். வில் ஸ்மித் இந்த படத்துல போலீஸா இருக்காரு. அவர் பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆர்க்ஸ் இனத்தை சேர்ந்தவர். அவரும் போலீஸா இருக்காரு. இந்த உராக் மட்டும் தான் அவங்க இனத்திலேயே ஃபர்ஸ்ட் போலீஸாவும் ஆகியிருக்காரு. அதுக்காகவே இந்த போலீஸாக அவங்க இனமே வெறுக்குது. அது மட்டும் இல்லாம மனுஷங்களும் ஆக்ஸ் இனத்தை வெறுக்கிறாங்க. வில் ஸ்மித்துக்கு வேற வழியே இல்லாம இந்த ஆக் கூட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க ஒரு நாள் பேட்ரோல் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஏர்ல்ஸ் பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு கூடவே ஒரு மந்திரக்கோலையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மந்திரக்கோலை அந்த ஏர்ல்ஸ் பொண்ணால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காகவே மத்த ஏர்ல்ஸ்லாம் இந்த பொண்ணை தேடி வருவாங்க. அவங்களெல்லாம் டார்க் ஏர்ல்ஸ்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல வில் ஸ்மித், ஆர்க் ஆபீசர், அப்புறம் ஏர்ல்ஸ் பொண்ணு இவங்களை பிடிக்கிறதுக்கு ஊர்ல இருக்கிற பாதி பேர் துரத்துவாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க? அந்த மந்திரக்கோலை வச்சு ஏர்ல்ஸ் என்ன பண்ண போறாங்க? 3 பேரும் உயிரோட பொழைச்சாங்களான்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு ஃபேண்டசி பிளஸ் ஆக்ஷன் மூவி. இங்கிலீஷ்ல தான் இருக்கு. வில் ஸ்மித்தோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும். ஆக்ஷனுக்கு படத்துல பஞ்சமே இருக்காது. ஆக்ஷனும் இருக்கணும் பிளஸ் ஃபேண்டசியாவும் இருக்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போற படம் லவ் அண்ட் மான்ஸ்டர். இந்த படம் 2021ல ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் ஸ்டார்டிங்லயே உலகத்துல இருக்கிற முக்காவாசி மனுஷங்க எப்படி அழிஞ்சாங்கன்றத சொல்றாங்க. ஒரு பெரிய விண்கல் பூமியை தாக்க வருது. அதை தடுக்க பூமியில இருந்து நிறைய ராக்கெட்ஸ் அனுப்புறாங்க. அந்த விண்கலையும் எப்படியோ அழிச்சிடுறாங்க. ஆனா அதுல இருந்து வெளியே வந்த கெமிக்கல் உலகம் ஃபுல்லா பரவிடுச்சு. அது மனுஷங்களை ஒன்றும் பண்ணல. ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா சின்ன உயிரினத்தையும் கொடூரமா மாத்திடுச்சு. உதாரணத்துக்கு ராட்சச நண்டு, நட்டை, பெரிய மண்புழு, மனுஷங்களை விட பெரிய கற்பாம்பூச்சின்னு எல்லா சின்ன சின்ன இன்செக்டும் பெரிய மான்ஸ்டரா ஆகிடுச்சு. மீதி தப்பிச்ச மனுஷங்க எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல வாழ்றாங்க. அதுல ஒரு அண்டர் கிரவுண்ட் காலனியில் தான் நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோ பேரு ஜோயல். இவரு எல்லாத்துக்கும் பயப்படுவாரு. அதனாலே 7 வருஷம் அண்டர் கிரவுண்ட்லயே தான் இருப்பாரு. வெளியே வந்ததே இல்ல. ஒரு நாள் ரேடியோல இவரோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் வாய்ஸ் கேக்குது. அவங்க வேற காலனில இருக்காங்க. சரின்னு இவரு லவ் பண்ண பொண்ணை பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வராரு. அப்போ அவர் வெளியே பாக்குற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இதுக்கப்புறம் போற வழியில யாரெல்லாம் பாக்குறாரு? மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சாரா? அவர் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தாரா? அதுக்கப்புறம் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படம். இந்த படம் ஒரு ஃபேண்டஸ்டி பிளஸ் அட்வென்ச்சர் மூவி. இங்கிலீஷ்ல தான் இருக்கு. மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிற சீன்லாம் செமையா இருக்கும். வழியில பாக்குற ஒரு டாகுக்கும் அவருக்கும் இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் நல்லா காட்டியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான படம். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் செவன்த் சன். இந்த படம் 2014ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கிரிகோரின்ற ஒரு மான்ஸ்டர் ஒரு பொண்ணை குழியில அடைச்சி வச்சுட்டு போயிடுறாரு. அவங்க பேரு மால்கின். சூனியக்காரிங்களோட ராணி. அவங்களும் ரெட் மூன் வரும்போது கண்டிப்பா நான் திரும்ப வந்து எல்லாரையும் அழிப்பேன்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போகுது. மால்கினும் அந்த குழியில இருந்து தப்பிச்சிடுறாங்க. மாஸ்டர் கிரிகோரிக்கும் வயசாயிடுச்சு. அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அவர் பேரு வில்லியம். பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு அதை சரி பண்ண போறாங்க. அப்போதான் தெரியுது அங்க வந்திருக்கிறது மால்கின்னு. மால்கின்னை பிடிக்க ட்ரை பண்ணி கிரிகோரியோட ஸ்டூடெண்ட் வில்லியம் அங்கேயே இறந்துடுறாங்க. மால்கினும் தப்பிச்சிடுறா. இதுக்கப்புறம் கிரிகோரி செவன்த் சன் ஆஃப் செவன்த் சன், அதாவது 7வது மகனின் 7வது மகனை தேடி போறாங்க. கிரிகோரி எதுக்கு செவன்த் சன்னை தேடி போகணும்? மால்கினுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை? மால்கினை அழிச்சாங்களா இல்லையான்றது அந்த படத்தோட மீதி கதை. நடுவுல ரொமான்டிக் சீன்லாம் வரும். இந்த மூவி நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது. மற்றபடி கதைலாம் சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் த ஸ்பைடர் வீக் கிரானிக்கல்ஸ் 2008ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்பைடர் வீக்ன்ற ஒருத்தர் அவசர அவசரமா ஒரு நோட் புக்ல எல்லா கிரியேச்சர்ஸை பத்தின டீடைல்ஸும் எழுதி அதை சீல் பண்ணி வைக்கிறாரு. கட் பண்ணா 80 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வராங்க. ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, அப்புறம் டின் பிரதர்ஸ். அதுல ஒரு பையன் தான் ஜாரட். அவன் சும்மா இல்லாம டம் வெயிட்டர்ல மேல போகும்போது சீக்ரெட் ரூம் ஒன்னு கண்டுபிடிக்கிறான். அந்த ரூம் ஒரு லேப் மாதிரி இருக்கு. அங்க ஒரு பெட்டியை திறந்தா அந்த சீல் பண்ண புக் இருக்கு. அதை எடுக்கிறான். அந்த வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கிரியேச்சர் எலி மாதிரி இருக்கும். அந்த லேப்லயே சுத்திட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஜாரட் அந்த புக்கை பத்தி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறான். அந்த புக்கை ஃபீல்டு கைடுன்னு சொல்லுவாங்க. இந்த கைடை எப்படியாச்சும் அடையணும்னு முல்கரத்துன்ற ஒரு பீஸ்டும் சின்ன சின்ன காபின்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும். ஆனா அவங்களால உள்ள வர முடியாது. ஏன்னா அந்த வீட்டை சுத்தி ஒரு மந்திர கோடு போட்டிருக்கு. அந்த புக்கை அந்த வீட்டுக்குள்ள அந்த பையன் கிட்ட தான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு எல்லா காபின்ஸும் அவனை சுத்தி வளைச்சிடும். இதுக்கப்புறம் அந்த 3 பேரும் அந்த காப்ளின்ஸ் பீஸ்ட் கிட்ட இருந்து எப்படி புக்கை காப்பாத்துறாங்க, அந்த புக்ல அப்படி என்னதான் இருக்குன்றது அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம். அடுத்து என்னன்னு இன்ட்ரெஸ்டிங்கா கதை போகும். ஒரு நல்ல ஃபேண்டசி என்டர்டைன்மெண்ட் மூவி. கண்டிப்பா பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.